புருஷன். ஏன்னா எனக்கு அத்தனை இருக்குது. ஸோ நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா அது எல்லாமே நானா மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மாறி நின்று பேசிக்கிட்டு இன்னைக்கு 4 கூட்டங்களை கூட்டும்படியா கர்த்தரை கிருபையா வைத்திருக்கார். இப்ப என்னுடைய மனைவி வழி, என்னுடைய வழியில என் மனைவி வழியில இருக்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. ஏதோ அப்படியே நான் வந்து உட்கார்ந்து நின்று பேசுறவங்க இல்ல, சகலத்தையும் சுவைத்து பார்த்து அனுபவித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்த குடும்பமும் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சில சாட்சிகள் மூலமா தெரியும். அப்ப வேதத்தை எழுதும் பொழுது என்ன பத்தி என்ன சொல்லியிருக்கணும் பார்க்கணும். அடுத்த கான்செப்ட், தேவன் எனக்காக என்ன செய்து முடிச்சுட்டார், நல்லா இருக்கு, என்ன செய்ய போறாங்க. தவறான உபதேசம் நிறைய நடக்கும். உங்களுக்கு என்ன செய்ய போற பாருங்க, கசம்பா கொடுத்தோம் கண்ணை முத்துவார் பாருங்க. கொடுக்கலையா ஆளுக்கு ஜெவன் மாதிரி ஒரு கையோட அதெல்லாம் கிடையாதுங்க. டோன் பாலர் டோன் வரிய கொடுத்தாச்சு. அத்திங்க ஆட்சியை கொடுக்கறதோ தங்கம் பார்க்க கொடுக்கறதோ உன்னுடைய விளைச்சலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ அறுவடையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். எந்த சாமி நம்ம சாமி கண் கொடுத்த ஜீவனை கொடுக்கிறவர் அதுலயா சொல்லுவாங்க. ஜீவனை கொடுக்கிறவர் உன் கண்ணை குத்தி கொடுக்க போறவர் இல்லை, தைரியமா இருக்க. ஆனா இந்த கசம பாகம் என்பது நீ விதைக்கிற விதை, அதனுடைய அறுவடையை நீ பார்க்க போற, அவ்வளவுதான். வேற ஒரு காரியத்தை கருப்பமாக வச்சிருக்காரு, அது காணிக்கை என்பது பேரு. அதுதானே தவிர உங்களோட ஊழியக்காரன் விளைக்கலாம், ஊழியக்காரன் ஜபத்தின் மூலமா நீ விளைக்கணும். அப்படி நீ அறுவடையாக விதையை விதைச்சாங்க நீ விளைச்சாங்கிறது ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்குது. அப்ப வெளியில் ஒரு நிலம் தேவைப்படுது, அதான் சபை. தெரிஞ்சுக்கணும், காணிக்கை கொடுக்கறத அகலப்படாதீங்க. ஒரு செடியை கொண்டு போய் விதைக்கணும்னா எங்கேயோ நிலம் வேணுமா இல்லையா? உங்க செடியை கொண்டு வந்துட்டு நேரம் தீர்ப்பு கொண்டு விதைக்க முடியுமா? பின்னி வருவாரு அவர் பின்னாலே ஆடு பின்னி வருவான். அவர் ஒன்று இல்லைன்னு தெரியுமா? அதனால அப்ப நீ விதைக்கிறதுக்கு ஒரு நிலம் தேவை. அதான் உனக்கு தேவன் ஒரு சபையை கேட்ட சபையை கொடுக்கிறார், கேட்ட போதனை கொடுக்கிறார். அந்த போதனை விதைக்க வேண்டும் உன்னுடைய கடமை. விதைக்கிறது தான் அவன் நிலம். அவன் விதைக்கும் பொழுது அந்த விளைச்சல் அவனுடைய வருமானத்தை காமிக்கிறார். சோ அவனுடைய பிழைப்பும் அவன் மூலம் உன் பிழைப்பும் நடந்துட்டு இருக்கு. இதான் பூமியோட தத்துவம். இதான் பூமியோட தத்துவம். பின்ன கொடுக்காதனால கொடுக்கறதுனால கிடையாது. நீ கொடுக்கலன்னா தத்துவப்பட்ட வாழ்க்கை. இதுதானே தவிர கண்ண கொடுக்க மாட்டேன். அப்போ வேதத்திலே மீட்கப்பட்டவன், நீதிமான், எனக்குள்ள இருக்க பெரியவர், அடுத்தது எனக்காக என்ன செய்து விட்டார். நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன செய்ய போறாங்கிற கான்செப்டே பைபிளுக்குள்ள கிடையாது. ஹலோ கவனிக்கிறீங்களா? பைபிளுக்குள்ள இனிமே என்ன செய்ய போறாங்கிற கான்செப்டே கிடையாது. எல்லாமே செய்து முடித்துட்டாரு. அப்ப என்ன செய்து முடித்துட்டாருன்னு தான் நீங்க பார்க்கணும். இப்ப வீட்டுல வேற என்ன ரொம்ப நாள் அவங்க அம்மா உஷா என்ன பண்றாங்க, சரி பையன் ஸ்கூல்ல இருந்து வருவான்னு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்ப அம்மா செஞ்சு அதை செஞ்சு வச்சாச்சுரா அப்படிங்க போய் எடுத்துக்கிறாங்க. இப்போ இவன் 2 கான்செப்ட் தான் உள்ள போகணும். எப்படி 2 கான்செப்ட்? ஒண்ணு அம்மா என்ன செய்துட்டாங்கன்னு பார்க்கணும், அடுத்தது அதை எப்படி நான் எடுத்து சாப்பிடணும்னு பார்க்கணும். புரியுதா? நீ புதுசியா மாறிடுவ. உன்னுடைய செல்வம், செழிப்பு, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய நடத்தை, குணாதிசயங்கள் எல்லாமே பைபிளுக்குரியதா மாறி போயிடும். கருத்தப்பட்ட வாழ்க்கை மாறி போயிடும். இந்த சின்ன புதுசிய வாழ்க்கையே கிடையாது. விசாலமான வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் அப்படிதான். எப்படி எல்லாத்தையும் இப்படி கட்டி போனாரமா? என்ன பண்ணாரு? பக்கத்தில் வச்சு பேசணுமா? பக்கத்தில் வச்சு அவர் சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. இப்படி பைபிளை நீங்கள் கண்டிப்பாக கடவுள் வழி நடத்துவேன். நானும் நடந்துச்சுன்னா நானும் ஒரு சாட்சியாக மாறணும்னு வருஷம் நான் கடவுள் என்னைய ஒரு சாட்சியாக பார்த்துருக்காரு. ஸ்தோத்திரம் நன்றி. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த வரம் அவங்க சாமியார் சொல்லலையாமா. சாமியார் சொன்ன வரம் வேற, நான் சொன்னது வேற. ஆனா அப்படித்தானே, ஆனா கடைசி நேரத்தில் எடுத்துட்டு போலாமே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா தேவன் எனக்கு
சித்தத்தை காண்பிச்சு இந்த படம் தான் நாங்கள் எடுத்து பார்த்து பார்த்தா மாப்பிள்ளை தெரியும். அதுக்கப்புறம் சொன்னாங்க சரி அவங்க 2 மாதம் தான் போனாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அதே மாப்பிள்ளை முடிவாச்சு. அப்புறம் பணத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டுனாங்க. ஐயா சொல்லுவார் நினைக்கிறேன். வரீங்களா வரீங்களா சூட்டு மாத்திரம் இருக்கீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரதமர் அவர்களுக்கு வேண்டி நான் போன வருடம் இந்த தற்செயலாக இந்த கூட்டத்துக்கு வர ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்து என்னை இங்கே ஒருவர் அறிமுகப்படுத்தி இருந்தார். மிகவும் நெருக்கடியான வேலையிலே தான் இங்கே வர அந்த பிரதரை பார்க்க வந்தேன். அப்பொழுது குடும்பத்திலே மிகவும் வறுமையின் சூழ்நிலையில் தான் அவரை சந்தித்தேன். அவர் கொடுத்த செய்தியின் பொருட்டு விசுவாசித்து தினமும் பைபிள் படிக்க தொடங்கினேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார். அப்பொழுது எனது சகோதரன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்தது. பிரதர் மூலமாக அதை உறுதிப்படுத்திக் கொண்டு பல கஷ்டம் மிகவும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு சிறிய அளவு சொத்து இருந்தது. அதை தேவையில்லாமே எங்களுக்கு விற்பனை செய்து அதை வைத்து நீ அந்த திருமணத்தை நடத்து என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அதன் பிரகாரமாக ஒரு 8 லட்சம் ரூபாய் உள்ள சொத்தை மதிப்பை எங்களுக்கு கிடைத்தது. அதை கொண்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் பிரமாணமான அந்த திருமண வைபவங்களை மிகவும் சிறப்பாக நடத்தினோம். அதற்கு பிரதரெல்லாம் வந்து ஆசீர்வதித்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் என் மகளை தனிக்குடத்திலும் சகோதரன் மகளை தனிக்குடித்தனம் வைத்து இந்த சென்னையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். நேற்றை கூட அவர்கள் திருமண வைபவத்துக்காக ஒரு விருந்து இருந்தது. அதுக்காக சென்று கொண்டு நேற்று இந்த நேரத்தில் இப்பொழுது மத்தியானம் நாங்கள் இப்படி சாப்பிட்டது போல நேற்றுக்கு ஒரு பெரிய விருந்தனை கடவுள் அவர்கள் வழியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு நன்றி. இதே போல மென்மேலும் பல சாட்சிகள் அதிகமாக கிடைத்து பிரதருடைய ஊழியம் பெறவும் கிறிஸ்து நாமம் மிகவும் உயர்த்தப்படவும் இந்த வேளையிலே எங்களுக்கு அருள்கூர்ந்த இந்த உதவி செய்த பிரதருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்த சாட்சி என் பேர் மிஸ்ஸஸ் ஜான்சி, என் ஹஸ்பண்ட் பேர் லியோ. எனக்கு ஒரு பையன் நாங்கள் லாஸ்ட் இயர் மார்ச்சில் தான் பிரதர்ஸை வந்தோம். எனக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ஐசியூவில் தான் வந்து கடவுளுக்காக நான் பைபிள் எடுக்கணுங்கிற முடிவு பண்ணேன். ஆனால் கரெக்டாக ஃபேமிலியோடு எங்களால் எந்த ப்ரேயருக்கும் போக முடியல. இங்கே சிஸ்டர் கார்மல் மேரி வந்து என்னோட சித்தி. அவங்க வந்து 1 இயராக என் ஹஸ்பண்ட்டை பேசி சடனாக ஒரு நாள் வந்து அவர் வந்து மனசு மாறி பிரதர்கிட்ட வந்தார். வேறு யாரோட ப்ரீச்சிங்குமே அவர் வந்து அப்போஸ் பண்ணுவார், நிறையா கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவார். ஆனால் பிரதரோட ப்ரீச்சிங்கில் ஒரே நாளில் நாங்கள் இங்கே வந்தோம். பிரதர் வந்து பைபிளோட ஒரு புதிய கோணத்தை பரிமாணத்தை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் வந்து எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியானவர்னு நாங்கள் வந்து பிரதர்கிட்ட தான் புரிஞ்சுக்கிட்டோம். நல்லா பைபிள் படிச்சுட்டு எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது. இதை வந்து எங்களுக்கு கொடுத்த பிரதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அது இல்லாமல் எங்கள் லைஃப்பில் இவ்வளோ லேட்டாக நாங்கள் இந்த மாதிரி சத்தியத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் முதல்லையே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகப்பன் கிடைக்கலையேங்கிற வருத்தம் வந்து எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் இந்த சத்தியத்தை வந்து அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கங்க. இனி நிறைய சாட்சிகள் வந்து இந்த சபைக்கு வரணும். நாங்கள் இந்த சபையில் வந்து பெரிய சாட்சியாக என்றைக்குமே இருக்கணும். அதே மாதிரி என் சன் வந்து இப்போ கொஞ்சம் படிப்பில் இதாக இருந்தான், இப்போ நல்லா வந்துட்டுருக்கான். இனி அவன் ரிசல்ட்டும் வந்து ஒரு பெரிய சாட்சியுள்ள இதாக அமையும்னு சொல்லி நாங்கள் இருக்கோம். ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா இருக்கிறேன். நான் வந்து 2010 நவம்பர் 12 வந்துட்டு இருக்கிற பிரதர்கிட்ட 2011 பிரதர் சொன்னார், உங்களுக்கு வந்து வேலை எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னார். அது கண்டிப்பாக நிறைவேறுச்சு. 2012 சொன்னார், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம் வந்து கடவுள் விரிவுபடுத்துவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு சொந்த வீடு அமைஞ்சிருக்குது. எங்கள் மாமனார் கட்டி கொடுத்துருக்குறாரு. மாமனார் கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறத விட எல்லா வசதியும் அந்த வீடு கட்ட தொடங்கினதுலேருந்து நாங்கள் ட்ரை பண்ணணும். அந்த வீட்டில் வந்து அருமையும் இனிமையுமான பொருட்கள் தான் வேணும் எனக்கு.
கவர்மெண்ட்